அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ கிளாஸ்க்கு போவோம். இப்போ நிஃப்டியோட டெய்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுவோம். எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் வெப்சைட் பேஜ் தான் இது. பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி சில நாளாக ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு. இப்போ 2 நாள் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டுருக்குது. இந்த அப் ட்ரெண்ட் நிலைக்கு மேலே மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் நிறையா இருந்துச்சு. அதில் முக்கியமானதும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரும் வடகொரிய அதிபரும் அணு ஆயுதம் சம்மந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. அது சில காரணங்களுக்காக தள்ளி வச்சுட்டாங்க. அதால் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸாக மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் வார் இப்போ அந்த ப்ராப்ளமும் இருந்துச்சு, கச்சா எண்ணெய் ப்ராப்ளமும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வடகொரிய அதிபர் பார்த்தீங்கன்னா அவர் நடத்தின அணு சோதனை நடத்திய இடத்தெல்லாம் அழிச்சிட்டாரு, மறுபடியும் எதுவும் பண்ண மாட்டேன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு. இது நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவும் இது ஒரு நல்ல நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதம் எல்லா நாட்டோட பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது சம்மந்தமாக இப்போ பேச்சுவார்த்தை நடத்த போகிறதுங்கிறது ஒரு மிக முக்கியமாக இருக்கும். ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வரேன்னு சொன்னதே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். அதுவே கொஞ்சம் நல்லதான். இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இது என்ன பேசுனாங்கன்னு தெரியும் போதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் நிஃப்டியில், அதை யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ டாலர் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டுருவோம். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் தெரியாமல் தான் இருந்துச்சு நிஃப்டியில். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஆங்கிளில் போயிட்டு இருந்து ஒரு சப்போர்ட் லைன் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ கரெக்டான ஒரு சப்போர்ட் பாயிண்ட் கிடச்சிருக்குது நிஃப்டியில் ட்ரெண்ட் லைனில். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் இப்போதைக்கு இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது. இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக இருந்திருக்குது. இந்த கேண்டில் கீழே ஸ்டாக்கோட ப்ரைஸ் டவுன் ஆகாமல் இங்கேருந்து நல்லா ரிட்டர்ன் ஆகிற சிக்னல் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப்பப்பாக போயிட்டு அதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்குது. இது நிச்சயம் ஒரு நல்ல கேண்டில் தான். இதோட தொடர்ச்சி கண்டிப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். மற்ற காரணம்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். பொல்லிஞ்சர் பேண்டில் வச்சு பார்த்துருவோம். ரெண்டு பொல்லிஞ்சர் பேண்டை வச்சுருக்கேன். டிவியேஷன் 2ல் ஒன்று, டிவியேஷன் 3ல் இருக்குது. டிவியேஷன் 3ல் டச் பண்ணிட்டு மறுபடியும் 2க்குள்ளார போயின்னா அங்கேருந்து ஒரு பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி ஷேப்பில் இப்போ நிஃப்டியில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் இப்போதைக்கு பொல்லிஞ்சர் பேண்டில் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக 10,669 காட்டுது. அடுத்து பிட்ச் ஃபோக்கில் பார்த்துருவோம். பிட்ச் ஃபோக்கில் இப்படி பார்த்தீங்கன்னாலும் இங்கே பக்கத்தில் இங்கேருந்து வருது. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னாலும் 10,676 வருது. இதுவே இப்போ மாற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக நம்ம இதுதான் நம்ம வரையணும். இல்லை பாருங்கள், ஒரு கரெக்டான ஒரு அக்யூரேட் பாயிண்ட்டாக இருந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் போகும். இந்த பாயிண்ட் வரைக்கும் போச்சிங்கன்னா இதை பிரேக் பண்ணுறேன்னா அடுத்து ஒரு 52 வீக் ஹையை கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிட்ச் ஃபோக்கில் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பை சிக்னல் இருக்குது.
மூவிங் ஆவரேஜிலும் பார்த்துருவோம். மூவிங் ஆவரேஜில் வந்து போன கிளாஸில் சீக்கிரம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி டைம் ஃப்ரேம் சொல்லியிருந்தேன். 15ம் 5 வச்சு பண்ணுற மாதிரி அதுலேயும் பார்த்துருவோம். இப்போ வந்து 5 days மூவிங் ஆவரேஜாக கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த கணக்குப்படி பார்த்தாலும் மறுபடியும் இந்த ஒரு ரெட் கலர் 15 days மூவிங் ஆவரேஜை கண்டிப்பாக டச் பண்ணணும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,662 காட்டுது. இதை டச் பண்ணிவிடும். இதை டச் பண்ணிட்டு இன்னும் கேண்டில் மேலே போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து சூப்பர் ட்ரெண்டில் பார்த்துருவோம். சூப்பர் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு தான் இருக்குது. அது எப்போ பை ட்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைனில் கிராஸ் பண்ணும்போது தான் சூப்பர் ட்ரெண்டில் வந்து பை சிக்னல் காட்ட ஆரம்பிக்கும். இப்போது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இது டவுன் ட்ரெண்டில் இருக்குது. நம்ம டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது 1 டேயில் இருக்குது. 5 minutesல பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டு இதில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. 10 minutesல இங்கே லைட்டாக ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகிருக்கு டவுன் ட்ரெண்டு. 15 minutesல அப் ட்ரெண்டு. 30 minutesலையும் அப் ட்ரெண்டு. 1 hourலையும் அப் ட்ரெண்டு. அப்போ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து இப்போ 1 day கேண்டல்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டில் பாசிட்டிவ் சிக்னல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதில் வேல்யூம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸு 10,768 கூடிய சீக்கிரத்தில் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. MACDலே பார்த்துருவோம். MACDயில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கட் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு க்ரீன் பார் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த ரெட் முடிஞ்சிட்டு க்ரீன் பார் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்பில் போகுது தான் அர்த்தம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த சென்ட்ரல் லைனை கிராஸ் பண்ணிட்டு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த MACD லைனும் இந்த பிளாக் கலர் லைனும் கிராஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் போகிறது வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்துச்சு. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு ஸ்ட்ரென்த்லன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பில் போயிட்டு ஒரு டவுனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏறிட்டு அப்படி இப்படியும் எதாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்காக சாலிடாக பார்த்தீங்கன்னா கேண்டில் நல்லா பவராக அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருந்துச்சு. அதனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அடுத்த வாரம் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.